இயக்கப்படும் சென்னை வரும் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் உயர்வு. திருச்சியிலிருந்து வருவதற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய்க்கும் அதிகமாக வசூல். சென்னை நோக்கி வரும் கனரக வாகனங்களுக்கு இன்று மதியம் 2 மணி முதல் 20ஆம் தேதி மதியம் 2 மணி வரை கட்டுப்பாடு. ஜிஎஸ்டி, OMR, ECR மற்றும் வண்டலூர், கேளம்பாக்கம் சாலைகளை பயன்படுத்த அனுமதி இல்லை என போக்குவரத்து துறை அறிவிப்பு. சென்னை வரும் ஆம்னி பேருந்துகள் தாம்பரம் வழியாக நகருக்குள் வர அனுமதி இல்லை. அவுட்டர் ரிங் ரோட் வழியாக பூந்தமல்லி செல்ல அனுமதிக்கப்படும். வள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கும் ஆளுநர் முதலில் காவி உடை அணியட்டும். திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கடும் விமர்சனம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை தவேக தலைவர் விஜய் சந்திக்க காவல்துறை அனுமதி. அம்பேத்கர் திடலில் திங்கட்கிழமை சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும். வாணியம்பாடி அருகே அம்பேத்கர் புகைப்படம் அவமதிக்கப்பட்டதாக புகார். இதை கண்டித்து சென்னை பெங்களூரு சாலையில் மறியலில் போக்குவரத்து பாதிப்பு. நெல்லை வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் ராஜினாமா. கட்சியில் எங்கு இருந்தார்கள் என தெரியாதவர்களுக்கு மாவட்ட பொறுப்பு வழங்க உள்ளதாக கூறி அதிருப்தி. ஹைதராபாத்தில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக மெட்ரோ ரயிலில் எடுத்து செல்லப்பட்ட இதயம் 13 நிமிடங்களில் 13 கிலோமீட்டர் தாண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. திருப்பதியில் பாலகிருஷ்ணாவின் பட வெளியீட்டிற்காக திரையரங்கு முன்பு வெட்டப்பட்ட ஆடு. ரசிகர் மீது வழக்கு பதிவு. மருத்துவமனையிலிருந்து வரும் சனிக்கிழமை வீடு திரும்புகிறார் நடிகர் சைஃப் அலிகான். சிகிச்சைக்கு இதுவரை 35 லட்சம் ரூபாய் செலவாகி உள்ளதாக தகவல். மதுரை மற்றும் திருச்சி டைட்டல் பூங்கா பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி. விரைவில் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட வாய்ப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட 58 வேட்பாளர்கள் மனு தாக்கல். இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை. ராணிப்பேட்டையில் பாமகவினர் மீது பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்றது விசிக ஆதரவாளர்கள் என அன்புமணி குற்றச்சாட்டு. வதந்திகளை பரப்பி வட மாவட்டங்களில் பதற்றத்தை உருவாக்க முயற்சி என திருமாவளவன் பதிலடி. திருவையாறு ஆற்றங்கரையில் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடிய கர்நாடக இசைக்கலைஞர்கள் தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்குகிறது. 2 கட்டங்களாக ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடக்கும் தொடரில் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல். பொழுதுபோக்கு துறையில் நடிகர் விஜய் சேதுபதிக்கு இந்தியன் ஆஃப் தி இயர் விருது வழங்கி கௌரவித்த CNN நியூஸ் 18 தொலைக்காட்சி. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தில் நடித்த சுமார் மூஞ்சி குமார் கதாபாத்திரத்தில் ஒரு நாள் வாழ ஆசைப்படுவதாக விஜய் சேதுபதி பேட்டி. There is one film called Idharthane Asipattai Balakumara. It's long but 10 years before. Okay. That guy is he's like a funny and then he's like a cartoon. He can't hide anything in his mind, so he's very loud. All right, okay. That broke all my shyness from myself also. So I love that role. It's called Sumar Munji Kumar. ஹமாஸ் அமைப்புடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புதல். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. காயத்தால் அவதிப்படும் பும்ரா அணியில் இடம்பெறுவாரா என எதிர்பார்ப்பு.
புதுச்சேரியில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், தற்போது அங்கு சூழல் என்னவாக உள்ளது? விவரங்கள். மோனிஷா, வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை விடுத்தது. அதாவது தமிழகத்தின் சில பகுதிகளும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கிறது. அதாவது புத்தாண்டு முதலே புதுச்சேரியில் மக்கள் கடலில் இறங்க தடை விதிக்கப்பட்டது. புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு பிறகு கடல் சாதாரண நிலை இருந்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கடலில் இறங்கி விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று காலை பொறுத்தவரை கடும் சீற்றத்தில் இருப்பதனால் கடலில் இறங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. இதனால் போலீசார் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கார்கள். இது மட்டுமல்லாமல் கடலில் மீறி யாராவது இறங்கினால் சுற்றுலா பாதுகாப்பு படையினர் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கார்கள். அவர்கள் விசில் மூலம் யாரையும் கடலில் இறங்காமல் தடுக்கிறார்கள். இதனையும் மீறி வரும் சுற்றுலா பயணிகள் வேறு ஏமாற்றத்துடன் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் கடல் மணலில் கூட அவர்கள் இறங்க முடியாத சூழ்நிலை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்களை வேடிக்கை மட்டும் பார்ப்பதற்கு போலீசாரும் சுற்றுலா பாதுகாப்பு படையினர் அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். மனுஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவமுதன். கத்திக்குத்தால் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் வரும் செவ்வாய்க்கிழமை டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வியாழக்கிழமை மும்பையின் பாந்த்ராவில் உள்ள பாதுகாப்பு மிக்க தனது குடியிருப்பில் நடிகர் சைஃப் அலி கான் அடையாளம் தெரியாத நபரால் கத்திக்குத்திற்கு ஆளானார். உடலில் சிக்கியிருந்த கத்தி மற்றும் 6 இடங்களில் ஏற்பட்ட காயத்துடன் மும்பை லீலாவதி மருத்துவமனையில் சைஃப் அலி கான் அனுமதிக்கப்பட்டார். அவர் அபாய கட்டத்தை தாண்டியதாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமை சைஃப் அலி கான் டிஸ்சார்ஜ் ஆக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வலைதளங்களில் வெளியான சைஃப் அலி கானின் காப்பீடு விவரத்தில் அவருக்கு 35 லட்சம் ரூபாய் செலவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. கத்திக்குத்தில் படுகாயமடைந்த சைஃப் அலி கான் முதலில் அறுவை சிகிச்சைக்கான பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வரும் செவ்வாய்க்கிழமை வரை அவர் மருத்துவமனையில் தங்கியிருப்பார் என்றும் காப்பீடு விவரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கான மருத்துவ செலவும் 35,98,700 ரூபாய் என்றும் அதில் 25 லட்சம் ரூபாய் காப்பீடு நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சைஃப் அலி கானின் வலது கழுத்து, வலது தோள்பட்டையில் மிகப்பெரிய வெட்டும், முதுகின் இடப்பக்கத்தில் ஆழமான வெட்டும் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தற்போது அவர் நலமுடன் இருப்பதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து சாதாரண அறைக்கு மாற்றப்பட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை வரும் திங்கட்கிழமை விஜய் சந்திக்க உள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த 900 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். பல்வேறு கட்ட போராட்டங்களை இவர்கள் முன்னெடுத்து வரும் நிலையில் போராட்ட குழுவினரை சந்திக்க உள்ளதாக தவிக தலைவர் விஜய் அண்மையில் அறிவித்தார். ஜனவரி 19 அல்லது 20 பரந்தூர் செல்ல அனுமதி கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாளை மறுநாள் விஜய் பரந்தூர் செல்ல காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏகனாபுரத்தில் உள்ள அம்பேத்கர் திடலில் போராட்ட குழுவை விஜய் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை தவிக நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். முன்னதாக விக்கிரவாண்டியில் நடந்த தனது கட்சியின் முதல் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜய் தீர்மானம் நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது. தைப்பொங்கலை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கலியுக மெய்ய ஐயனார் கோயில் திடலில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 8:30 மணிக்கு தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். இதில் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த 600 காளைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் காளைகளை 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் அடக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளாக குக்கர், அண்டா, மிக்சி, சைக்கிள், வெள்ளிக்காசு, ரொக்கப்பணம் ஆகியவை வழங்கப்படுகின்றன.